படம் சூப்பராக இருக்குது. இது வந்து 4th டைம் பார்க்குறேன். ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து டச்சிங்காக இருக்குது. ஸோ தளபதி வந்து இது லாஸ்ட்டு, இதுக்கப்புறமா ஸ்க்ரீனில் பார்க்க மாட்டோம். புரியல, இதோட இன்னொரு படம் நடிச்சா நல்லாயிருக்கும். லாஸ்ட்டு 70 ரவுண்டாக முடிச்சு 69 இல்லை தளபதி, இது ரவுண்டாக நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லாம் குட். அது ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு எனக்கு. நானும் அழக்கூட ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தேன். ஸோ என்னாலே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா இனிமேல் வந்து நம்ம தளபதி இனிமேல் ஸ்க்ரீனில் பார்க்க மாட்டோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப டச்சிங். ஆமாம், எப்போவுமே காலையில், அதாவது நம்ம 2 நாள் முன்னாடியே தூங்க மாட்டோம். காலையில் ஏஞ்சிருவோம், 4 மணிக்கு அவரை பார்த்துட்டு தான் நம்ம தீபாவளி கொண்டாட எல்லாம் பண்ணுவோம். ஸோ அவர் இல்லாதவே கொஞ்சம் அது எங்களுக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்குது, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. சினிமானாலே படத்துக்கு போகணும், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, மார்னிங் ஷோ அப்படின்னாலே தளபதி தான். ஸோ அது வேறு லெவலில் வைபாக இருக்கும், ஒரு எனர்ஜியாக இருக்கும். அதாவது தூக்கம் அதெல்லாம் எல்லாமே பயங்கரமாக இருக்கும், வைபாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இல்லை அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்றபடி மூவி எல்லாமே செம்ம சூப்பர் டூப்பர். இல்லை நெகட்டிவாக இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே தளபதி பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு. நெகட்டிவாக இருக்கிறதுக்கு இல்லை, ஒன்றுமே இல்லை. இது வந்து குட் மெசேஜ். ஏன்னா நிறைய பேர் மக்கள் வந்து எது சரியே தப்புன்னு தெரியாமல் இருந்தாங்க, பசங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு தெரியாமல் இருந்தாங்க. எல்லாமே மைண்ட் ஓப்பன் அப்பாக இருக்குது. ஸோ எல்லாருமே ஃபேமிலியை வந்து டெஃபினட்டாக வந்து பார்க்கணும். முக்கியமாக உமன்ஸ்க்கு பயங்கர யூஸ்ஃபுல்லு. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நானும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர். நான் வந்து குட் டச் பேட் டச்சை பற்றி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இந்த படம் பார்த்தா குழந்தைங்க வந்து பார்க்கணும். குழந்தைங்கள கூட்டிகிட்டு வாங்க, தயவு செஞ்சு பெண் குழந்தைங்களே ஆண் குழந்தைங்கள தயவு செஞ்சு இந்த படம் பார்க்க வைங்க. ரொம்ப தப்பு பண்ணியிருக்காங்க. ஏன்னா உள்ள ஒரு விஷயம் உள்ள ஏ சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு விஷயம் கூட உள்ள இல்லை. என்னென்னா அந்த பாம் பிளாஸ்ட் அதெல்லாம் இருக்குங்கிறதுக்காக அது யூஏ கூட கொடுத்துருக்கலாம். ஏ சர்டிஃபிகேட்னா எவ்வளோ படம் நம்ம பார்த்துருக்கோம். வார்த்தைகள்லாம் கெட்ட இதில் ஒரு வார்த்தை கூட கெட்ட வார்த்தைங்க இல்லை, எதுவுமே இல்லை. குழந்தைங்க தாராளமாக பார்க்கலாம். அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு இந்த படத்தை தயவு செஞ்சு காட்டுங்க. ஏன்னா இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோமோ, ஒரு படம் எடுக்கிறோமோ, அதெல்லாம் கூட ரீச் ஆகாது. விஜய் சார் சொன்னால் கண்டிப்பாக குழந்தைங்க கேட்பாங்க. குட் டச் பேட் டச்சை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ தயவு செஞ்சு குழந்தைங்களுக்காக இந்த படத்தை வந்து எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள். ஒரு நெகட்டிவும் இல்லைங்க படம். அந்த ஆள் படம் எடுத்தாரு, ஒரு படம் எடுத்தாரு. அந்த ஆள் ஏதாவது ஒரு படம் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சுதா? அந்த ஆளெல்லாம் பேசதான் லாய்க்கு. ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்கணும். அவர் சும்மா பிளாக்ல பார்த்துருப்பாரு எங்கேயாவது. அந்த ஆளெலாம் ஒரு டைரக்டரும் சொல்ல முடியாது, அந்த ஆளை ஒரு ரிவ்யூவருன்னு சொல்ல முடியாது. அவரெல்லாம் சும்மா காசுக்காக பேசுகிறவர். ஆமாம், அவரோட லாஸ்ட் படம், நீங்கள் லாஸ்ட் படம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவரெல்லாம் பைத்தியம். இன்னொருத்தவங்களை பற்றி பேசினா மேலே வரலான்றதுக்காக அவர் ரிவ்யூ அப்படி தான் கொடுப்பாரு. உண்மையாகவே விஜயண்ணாவோட மூவி சூப்பர். நானே விஜயண்ணாக்கு நிறைய அகெயின்ஸ்டாக வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பட் எனக்கு வந்து விஜய் சார் இந்த ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அழுதுட்டுலாம் இருந்தேன்ல, உள்ள செம்மையாக அழுதுட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. அதெல்லாம் விட ஸ்டார்டிங்கும் சரி பின்னாடியும் சரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சூப்பராக இருக்குது மூவி. எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ, பாய். கூட்டம் வந்து தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு காட்டுங்க. ஒரே ஒரு சீனுக்காவது வந்து காட்டுங்க. எப்போ மாதிரி மாசாக தான் இருந்துச்சு, ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. லாஸ்ட் படம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கணும். நாங்கள் படம்லாம் பார்க்க வரல, ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் கத்திட்டே தான் இருப்போம். ஸோ அதுதான் அது அப்படியே கண்ணே கலங்கிருச்சு. ரொம்ப சின்ன கில்லி படத்தில் நான் இந்த வயசில் இருக்குமோ அவர் என்னை தூக்குனாரு. ஸோ இப்போ பார்க்குறமோ இதுக்கப்புறம் அந்த படமே இல்லைன்றப்போ ரொம்பவே அப்படியே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நாங்கள் ஃபேமிலியாகவே வந்து விஜய் ஃபேனு, ரொம்ப விஜய் அண்ணா அந்த மாதிரி தான். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் பாப்பாவுக்கு கூட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ 18+ தான் வரணும்னு சொல்லி நம்ம அழுது வந்தாங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. இன்னும் அந்த வீடியோ போட்டது அப்படியே ரொம்ப கண்ணே கலங்கிச்சு. தேட்டர்லேயே எல்லாருமே அழுதுட்டாங்க. இதுக்கப்புறம் படமே இல்லைன்றதை நினச்சி கூட பார்க்க முடியல, ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப இதுக்கப்புறம் தேட்டருக்கே வருவோமா, இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுமானே தெரியல. அதனால தான் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் செம்மையாக என்ஜாய் பண்ணிடணுன்ட்டு கத்தி தொண்டெல்லாம் டோட்டலாக போயிடுச்சு. வரவே முடியாது, அவரை மாதிரி யாருமே வர முடியாது. இதுக்கப்புறம் ஒரு சினிமா இந்த மாதிரி மாசா நம்ம என்ஜாய் பண்ணோமாலாம் தெரியல. இதுக்கப்புறம் நான் தேட்டரா ஃபஸ்ட் டேலாம் வரவேன்னு தெரில. விஜய் அண்ணா படம்னா ஃபஸ்ட்டு டே தான் நான் இது வரைக்கும் எல்லாமே பார்த்துருக்கேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டேன். அண்ணா எப்படி இருந்தாலுமே நல்லா இருந்தாலே போதும். கண்ணே கலங்கிச்சு ப்ரோ, உள்ள அழுதுட்டு தான் வரேன். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அது சொல்லவே வேர்ட்ஸே இல்லை. இதுக்கப்புறம் அண்ணா சினிமானாலே அவர் தான் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் எப்படி நம்ம அதை எடுத்துக்க போகிறோன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. தலைவர் படம் இனிமேல் நடிக்க மாட்டாருன்னா ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஆனால் சிஎம்மாக வந்திருக்காரு, படத்தில் நடித்த மாதிரி மக்களுக்கு நிறைய நல்லதெல்லாம் செய்வார்னு சொல்லிட்டு நல்லா எதிர்பார்க்குறோம்.
ரொம்ப நல்ல எக்ஸைட்டடாக அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. தளபதி இனிமேல் படம் நடிக்க மாட்டாருன்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை ஏற்றுக்க முடியல. தலைவர் படம் நடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி கேர்ள்ஸா ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ நான் இது வரைக்கும் விஜய் பார்த்ததே இல்லை. இந்த படத்துக்காவது பார்ப்போம்னு நினச்சா அதுவும் முடியல. ரொம்ப மிஸ் பண்ணுவோம். படம் பிளாஸ்ட் சூப்பராக இருந்தது. ஆனால் அவர் மிஸ் பண்ணுறது இதுக்கு மேலே விஜய் படத்தில் நடிக்க மாட்டாருங்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் நடிக்கணும். சும்மாவே இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை போட்டு அள வைக்கிறாங்க. இங்கே வந்தால் இங்கேயும் போட்டு அள வைக்கிறாங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நான் சின்ன வயசுலேருந்து தேட்டர்லேருந்து மூவி போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுறது எல்லாமே விஜய் படத்துக்கு மட்டும்தான் போய் பார்ப்பேன். இந்த மூவிக்கு நான் தனியாக வந்திருக்கேன். ஃபஸ்ட்டே பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு தனியாக வந்து பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. பட் இதுக்கு மேலே வந்து நான் வீட்டில் போய் அடம் பிடிக்க முடியாது. அவரோட படத்துக்கு மட்டும்தான் நான் வந்து மூவி கூட்டிகிட்டு போங்க, ஃபஸ்ட்டே போய் பார்க்கணும், மூவி கூப்பிட்டு போங்க நான் அடம் பிடிச்சி விஜய் படம் தான் அதிகமாக பார்த்துருக்கேன். அவர் எங்கள் அண்ணா அவ்வளோதான். அவர் சிரிச்சா சிரிப்போம், அழுதா அழுவோம், டான்ஸ் ஆனால் ரசிப்போம், அவ்வளோதான். வராது. அது ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து ஆக்டராக சிஎம்மாக விட ஆக்டராக தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சிஎம்மாவே பிடிச்சிருக்கு. அவர் நல்லது செய்கிறாரு, எல்லாமே ஓகே. பட் ஆக்டராக அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்குது ப்ரோ. தளபதி கடைசியாக போனதுனால அழுதுகிட்டே இருக்கான் ப்ரோ. ப்ரோ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு தளபதி. நாங்கள் வேண்டுகிறோம் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. சுத்தமாக முடியல ப்ரோ. நானே எனக்கே அந்த கடைசி 2 நிமிஷம் வந்து என் கிரெடிட்ஸ் போடும்போது எனக்கே ரொம்ப கண்ணெலாம் கலங்கிடுச்சு ப்ரோ. இந்த கோலிவுட்டுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் சார். அப்போல்லாம் இல்லை ப்ரோ. படத்தை பார்க்க வேண்டியதில் பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான். அப்போல்லாம் இல்லை ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு படம் ப்ரோ. அந்த தேவை போய் நடிக்கணும் ப்ரோ. சீரியஸாக ப்ரோ. அவன் சொல்கிறதுலாம் கீழே பார்க்கக்கூடாது ப்ரோ. படம் நல்லா தான் எடுத்துருக்காங்க. அப்போல்லாம் இல்லை ப்ரோ. நல்ல நியூஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு நியூஸ் எடுத்துக்கலாம். தளபதியும் கொண்டாடினாங்க. நான் தளபதியை நம்ம கொண்டாடலாம். அப்போல்லாம் இல்லை ப்ரோ. எந்த ஒரு நெகட்டிவ் இல்லை ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. சுத்தமாக ஏற்றுக்க முடியல ப்ரோ. என்ன பண்ணுறது? ஆனால் நம்மளுக்காக மக்கள் சேவைக்காக அவர் வெளியே வராரு, வந்து நம்மளுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. அதை நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம். அதுதான் அழுதுட்டோம் ப்ரோ. சீரியஸாக முடியல ப்ரோ. உடஞ்சிட்டோம் நாங்களே. எமோஷ்னலாக இருந்தது ஃபுல்லாகவே படம். ஏற்றுக்க முடியாது. எப்படி முடியும்? கஷ்டமாக இருக்குது. இதோட அவரை ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. ரெக்கார்டு உடைக்கிறது யார் வருவாங்கன்னு தெரியல. அதனால் லாஸ்ட்டு படம் வந்து சொல்கிறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி இல்லை இல்லை ப்ரோ. படம் பயங்கரமாக இருந்தது ப்ரோ. என்னன்னா கடைசி படம் மனசுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதோட ரீலீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அது இந்த படமே வந்து FDFSலாம் கிடைக்கல ப்ரோ. கடைசியில் பார்த்தா வேறு ஆள் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். கடைசி நேற்று நைட்டில் உட்காந்து அழுதுனுக்குறோம் ப்ரோ. பெட்டில் உட்காந்து அழுதுனுக்குறோம். இதுக்கப்புறம் படம் பார்க்க முடியாது. இப்போ வெளில வரும்போது அதே ஃபீல் தான். ஆனால் என்னன்னா தளபதி படம் கலெக்ஷனும் நாங்கள் தான், எலெக்ஷனாக தான் முடிச்சு விட்டாச்சு ப்ரோ. அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ அதெல்லாம். ஆனால் இது வரைக்கும் ஒரு ஜெனினான தளபதி ரசிகன் ப்ரோ. நான் இது வரைக்கும் நான் அந்த ஒரு சீனு கூட இதுக்கு பார்த்தேன். இங்கே வந்தால் பார்த்தேன். அதனால் நான் சொல்கிறேன் படம் வேறு மாரி. கஷ்டம் இருக்குது ப்ரோ. இருந்தாலும் நம்மளுக்கு இருக்குது. கமலா தேட்டர் இருக்குது ப்ரோ. ரீலீஸ் எல்லா ரீலீஸும் கண்டிப்பாக போய் பார்ப்போம். பசங்களோட போய் பார்ப்போம். அதனால் அந்த கஷ்டம் வந்து இருக்காது இதுக்கப்புறம். சிஎம் தான். நெகட்டிவ்லாம் சொல்ல 1000 பேர் நெகட்டிவ் சொல்லுவாங்க. எங்கள் ஆள் இப்போ சிஎம்மாக இருக்கார். நெகட்டிவ்னால தான் எங்கள் ஆள் சிஎம்மாக இருக்கார். அதனால் அதெல்லாம் தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். படம் பக்கா மாஸ். எங்களுக்கு செம்ம வரலாறும் நம்ம தான், வர காலமோ நம்ம தான். யாருன்னா சொன்னாலும் நெகட்டிவ். டைட்டில் கார்டுக்கே போதும் ப்ரோ. நாங்கள் 1000 ரூபா கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் ப்ரோ. தமிழக முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அதுக்கே போதுன்னா பண்ணார். வேறு எதுவுமே வேணாம் பண்ணார் எங்களுக்கு. அதனால் மொக்கா இழுவெல்லாம் எவனா சொன்னா காது மேலே போடுவேன். ஐயோ அழுவே வருது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு கண்ணில் தண்ணி வந்துச்சு ப்ரோ. ஃபயர் ப்ரோ. அதோ வர்றா ராவணா மாவண்டா அப்படின்னு பார்த்தோன்னே ஃபயர் ஆயிடுச்சு ப்ரோ. இதுக்கு மாதிரி இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து தளபதி எப்போதான் ஸ்க்ரீனில் பார்ப்போம்னு தெரியாது. அவ்வளோதான் பார்க்க முடியாது. அவ்வளோதான். இதுதான் எங்களுக்கு லாஸ்ட் டே. இன்றைக்கி தான் எங்களுக்கு பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயர், ஆயுத பூஜை எல்லாமே எங்களுக்கு இன்றைக்கி தான். வேறு லெவல். அதெல்லாம் வேறு லெவல் ப்ரோ. இதுமாரி தளபதி எப்போ பார்க்க போகிறோம்? இதான் லாஸ்ட்டு. என்ஜாய் பண்ணுவோம். எல்லா நாளும் ஒரு ஷோ போய் பார்ப்போம் ப்ரோ. பார்த்தேன் தலை. நான் உள்ளே போனேன்.
சரிண்ணா கடைசி படம் லைட்டாக இருக்கும் நினச்சா டைட்டாக இருந்தது படம் உள்ள நறுக்குன்னு இருந்தது. அவர் என்ட்ரி குத்தாரு பாரு, பூஸ் பம்ப்ஸு உடம்புலாம் சிலுத்து போச்சு. டிவிக்கு தான் எப்பவுமே 18 வயசு கூட ஆகலை. ஆனால் பிறகு ஃபஸ்ட்டு ஓட்டு நம்ம அண்ணன் விஜய் அண்ணனுக்கு தான் போட்டவொடனே. லாஸ்ட்டு படமா இந்த படம் வந்துட்டே இருக்கும், நம்ம ரசிகர் பண்ணுறதுக்கோசரம் வரும். டிவிக்கு பருத்தில் கொடியெல்லாம் போட்டுன்னு வந்துட்டேன் டைட்டாக. நம்ம புது படம் வரலன்னா பழைய படத்தை போடுவோம் தலை. கில்லி படம் வந்தது பாரு, அந்த மாதிரி 10 வாட்டி போடுவோம் நாங்கள். அந்த மாதிரி பூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு தலை. தீபாவளி கட் அவுட் இப்போ பட்டாசு வெடிக்கும் பாரு, வெளில போமா டம்மால் டிம்மால்ன்னும் கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க. நேற்று நைட்டு எல்லாத்தையும் எத்தனை போயிட்டாங்க. பாவம் பொதுமக்களுக்கு சேதம் ஆகக்கூடாதுன்னு விஜய் சொல்லிட்டா போல, அதனால எத்தனை போயிட்டாங்க. தளபதி சிஎம் சொல்லிட்டார்ல, அதனால எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தலை ரசிகர் தான் விஜய். லாஸ்ட்டு படத்துக்காக நான் வந்திருக்கேன். செம்ம சூப்பராக இருக்குது, செம்ம மாசாக இருக்குது. சட்டை பட்டன் போட்டேன், கடைசியில் அதே கைண்டிடுச்சு. பார்த்துங்க எவ்வளோ செம்மையாக சூப்பராக இருந்து. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா சிஎம் ஆகிட்டார்ல, இப்போ நல்ல சேவர் மக்களுக்குன்னு சொல்கிறேன். எல்லாமே நடக்கிறது தானே பண்ணுறது. செம்ம சூப்பராக இருந்து. கேர்ள்ஸுக்கு நல்லா இது பண்ணி, பாய்ஸுக்கு சூப்பராக இருந்து. படம் சூப்பராக படம் சூப்பராக இருந்துச்சுண்ணே. இத்தனைக்கும் காலேஜ் கட் டெஸ்ட்டு வந்திருக்கேண்ணே. அங்கேருந்து இந்த லாஸ்ட்டு 4 சீன் செம்மண்ணே. அதுக்காக ஏற்றவே முடியாது. ஆனால் சிஎம் ஆகிட்டாரு, அது போதுண்ணே. அது ஓட்டு போடு, அது போதுண்ணே. சரிங்க. இன்னும் தளபதி அவருக்கு ஈடே கொடுக்க முடியாதுண்ணே. இனிமேட்டு அவர் தானே, அவர் ஈடு வேறு யாருமே வரவும் முடியாது, அவர் தான். செம்ம சூப்பராக இருந்துச்சு சார். தளபதி லாஸ்ட்டு படம் செம்ம பிளாஸ்ட்டு, வேற லெவலில் இருந்துச்சு. புரியல சார், கண்டிப்பாக ஏற்றுக்க முடியல. ரொம்ப ஃபீலிங்ஸாக தான் இருக்குது ஃபேன்ஸாக. அதனால் வேற லெவல் இருக்குது படம். செம்ம மாசாக இருந்துச்சு சார், வேற லெவல். கண்டிப்பாக முடியவே முடியாது. தளபதினா அவர் ஒருத்தர் மட்டும்தான், தளபதி விஜய் மட்டும்தான். அப்படிலாம் இல்லை, உண்மையே படம் செம்ம மாசாக இருக்குது. நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி தான் கொடுத்துருக்கா தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்குமே. ஸ்க்ரீன் பிளே வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக எல்லாம் விஜய் படம் மாதிரி இல்லை, பட் இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேவாக நல்லா. கிளைமேக்ஸ் படம் வந்து லேக் அவ்வளோ ஃபீல் ஆகலை. கிளைமேக்ஸில் மட்டும் அந்த ரோபோட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் லேக்காக ஃபீல் ஆச்சு. அனிருத்தோட சாங் மியூசிக் அதெல்லாம் எலிவேட் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் படம் இல்லைன்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதெல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. சைல்டுஹுட்டே வந்து முடிகிற மாதிரி ஒரு ஃபீல் தான். அப்படியே தேட்டரே வந்து அமைதியாகிடுச்சு ப்ரோ. அதுக்கு முன்னாடி கத்திரி ஜாலியாக இருந்தவங்க கூட அப்படியே சைலண்ட்டாக இருந்துட்டாங்க. அதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. எத்தனை வாட்டி பார்க்க முடியுமோ பார்த்துக்க வேண்டியதான். டவுட்டு தான் ப்ரோ. தளபதினா அது ஒருத்தர் தான், அவர் சொன்ன மாதிரி. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அந்த அந்த போட்டிருந்தாங்க ப்ரோ, அந்த ரோபோட்லாம் இருந்துச்சுல, அது மட்டும் தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. மற்றபடி சூப்பர் செம்ம படம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அதுதான் வந்து. பட் செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எண்டிங் தான் கொஞ்சம் எமோஷனலாக இருந்துச்சு ப்ரோ. ஆமாம், எமோஷனல் ப்ரோ, எமோஷனல். ஆமாம் ப்ரோ, லாஸ்ட்டு படம்ல சின்ன வயசுல அவரை பார்த்தே வந்துடும். இப்போ கொஞ்சம் எமோஷனலாக இருக்குது. இப்போ தளபதிக்காகவே எத்தனை வீடியோலாம் பார்க்கலாம். பிளாஸ்ட்டு எமோஷன் ப்ரோ. அந்த இடத்த யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இனிமேல் யாராலையும் இதுவுமே பிறந்தே வர முடியாது. ஒன் லாஸ்ட் 40 செகண்டா அழுவாத குறையாக வரோம் ப்ரோ. நாங்கள் நீங்கள் யாரை வேணா கேளுங்க, அதுதான் ப்ரோ கஷ்டமாக இருக்கு. ப்ரோ 2029 வேற ஒன்று பார்த்துக்கலாம். எல்லாமே சம்பவம் தான் ப்ரோ. தளபதினாலே ரெக்கார்டு தான் ப்ரோ. படம் நல்லா இருக்குண்ணா, நல்லா வருதுண்ணா. வெயிட் பண்ணதுக்கு வருத்தாக தான் இருந்துச்சு நிஜமாலே. பட் இப்போ இன்னொரு சென்சிட்டிவான விஷயம் ஒன்று போயிட்டுருக்கு. அதாவது வெளியில் ப்ரொடெஸ்ட் நடக்குது. ஸோ வந்து அது நம்ம படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரும் ஓகே ப்ரோ. விஜய் லாஸ்ட் மூவிக்காக பார்க்கலாம், மற்றபடி செகண்ட் ஹாஃபில் உட்கார முடியல ப்ரோ. மதராசி ரீமேக் மாதிரி இருக்குது ப்ரோ படம். பார்த்தீங்களா? இல்லை ஓகே ப்ரோ. குறைன்னு சொல்லணும்ல, பட் செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப இழுத்துட்டாங்க ப்ரோ. லென்த்து டியூரேஷன்லாம் ரொம்ப சரியான இழுன்னு இழுத்து. இல்லை ப்ரோ, சொல்கிறேன் ப்ரோ. ஜஸ்ட்டு நான் கேட்டாங்க சொல்கிறேன். இல்லை ப்ரோ, விஜய்க்காக பார்க்கலாம் ப்ரோ. படம் சூப்பர் ப்ரோ. தளபதி தான் அன்ட்டு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது லாஸ்ட் படம்ன்றதால. ஆமாங்க ப்ரோ, ரொம்ப கஷ்டப்படுற அழுகுறான் இவெல்லாம். வராது, அதெல்லாம் ப்ரோ. இவன் ரொம்ப 2 நாளாக ஆளுறான் ப்ரோ. நானும் எவ்வளோதான் இதுவும் சொல்கிறது. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. 40 செகண்டு சூப்பராக கலெக்ஷனும் நாங்கள் தான்
மாசு ப்ரோ, படம்னா மாசு, தளபதினா மாசு. தளபதி புது படத்தை இனிமேல் பார்க்க முடியாது. நீயோட கடைசி நாள் எப்படி ஃபீல் ஆகுது ப்ரோ? வருத்தமாக தான் இருக்கு, என்ன பண்ணுறது? ஜாலி பண்ணும், படம் பார்த்து 10 வாட்டி பார்ப்போம் படத்தை, இது 2வது வாட்டி. படமே பார்க்க முடியலன்னு இதுக்கப்புறம் கண்டிப்பாக ரீரிலீஸில் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணும் ப்ரோ. வேற மாதிரி ப்ரோ படம், ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு ப்ரோ. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா இல்லை யாரும் சொல்ல, சூப்பராக இருக்கு. எல்லாம் வந்து பாருங்க, ரொம்ப எமோஷனல் ப்ரோ. எனக்கு கண்ணு கலங்குது. வேற மாதிரி ப்ரோ, எல்லாம் வேற மாதிரி ப்ரோ. வெயிட்டிங் ப்ரோ. சிஎம் போதும் ப்ரோ, எங்களுக்கு வேறு எதுவும் வேணாம் ப்ரோ. போதும் ப்ரோ, படம் வேற லெவல் ப்ரோ. கடைசி ஒரு 15 செகண்ட் பெஸ்ட்டாங்க ப்ரோ. அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு ப்ரோ? இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்தால் நானும் பார்த்துருப்பேன். எனக்கு கல்யாணம் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. முடியல ப்ரோ. பொங்கல் தீபாவளி வந்தாலே அண்ணன் படம் தான் வரும். ஆமாம் ப்ரோ, படமே எல்லாத்துலேயும் எப்படியா பஸ் போய் ரசித்தோம் ப்ரோ. அவரை நாங்கள் ரசித்தோம் விட்டு இப்போ எங்களை காக்க வந்திருக்காரு அவர். இப்போ கடைசி நாள் சினிமாவில் வந்து புது படத்தை பார்க்கவே முடியாது. ஆமாம் ப்ரோ, சொன்னமா எப்படி இருக்கும்? மற்றவங்களாம் படம் வரும், ஆனால் நமக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும் மனதுக்கு நிறைவாக இருக்குது. மனதுக்கு நிறைவாக இருக்குது. இந்த மாதிரி மனுஷன் வருவாரா? வரலாம், வேற ஒரு ஜென்மம் அப்படின்னு ஒன்று இருந்தால் வரலாம், நமக்காக வரலாம். நல்லா இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு. பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டோரி ஓரளவுக்கு நல்லா தான் போகுது, ஆனால் செத வச்சிருக்காங்க படத்தை. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அதெல்லாம் வேஸ்ட் ப்ரோ, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. புரியல, அதெல்லாம் வேஸ்ட் ப்ரோ, விட்டுருங்க ப்ரோ. அதெல்லாம் ப்ரோ கஷ்டமாக தான் இருந்துச்சு, அது ஏற்று தான் ஆகணும். அவர் அரசியல் வருவார், அரசியல் வந்து நல்லா தான் பண்ணுவார் மக்களுக்கு, அவ்வளோதான் ப்ரோ. படம்லாம் நல்லா தான் இருக்கு. லாஸ்ட்டில் அந்த எந்திரன் படம் ரோபோ வச்சு எடுத்துட்டாங்கண்ணா. கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் ஓவர் சீன் தான். விஜய் கோசரம் பார்க்கலாண்ணா, வேறு ஒன்றும் இல்லை.